அன்பு மக்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித சூசேப்பருடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு துவங்க கொண்டாட ஒரே குடும்பமாக குழுமி இருக்கின்றோம். இந்த கொடியேற்ற நிகழ்விலே அனைவரும் பக்தியோடு எந்தவித பராக்குகளுக்கும் தேவையற்ற பேச்சுகளுக்கும் இடம் கொடுக்காமல் இறைவனுடைய அருள் வேண்டி பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. தூய ஆவியாருடைய பாடல். இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவர் வேறாலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலனின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை புனிதப்படுத்தி ஆசீர்வதித்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எம் பாதுகாவலரான புனித சூசேப்பரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு மக்களே, இப்பொழுது கொடியானது கட்டுவதற்கு தயாராகப்படுகின்றது. அந்த நேரத்தில் அனைவரும் நம்முடைய பாதுகாவலர் புனித சூசேப்பருடைய பாடல்களை தொடர்ந்து பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.
சிங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், சிங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தானி எல்லோம், கன்னி தாயாரின் பத்தானி எல்லோம், உன்னதமாய் பேருமாற்றி உச்சபாக்கியனே, உன்னதமாய் பேருமாற்றி உச்சபாக்கியனே. சென்னி மௌட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, சென்னி மௌட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ, இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ, நேசபுத்திரர் என்று சத்திய பாட வந்தோமே, நேசபுத்திரர் என்று சத்திய பாட வந்தோமே. தேசம் எங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே, தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மாநிலம் பூச்சிடும் மாவலனே, திருமாமரி காவலனே, மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, முனிவலனே உன் பாதம் வந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே, உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறை உன் கையில் தவழ்வதனால், மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மறைந்ததுவோ தாய்மறி துணையால், மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே, இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் பகலும் மறை தரும் அருள் பொழி மறுவதற்கு, மறை தரும் அருள் மொழி பெறுவதற்கு, மனத்திடம் தரவும் அடியவர்க்கு, மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு மக்களை, இப்பொழுது ஆலயத்திற்கு செல்கிறோம். திருப்பலி ஆரம்பமாகின்றது.
திருப்பலியிலும் அன்பு மக்கள் பக்தியோடு பங்கேற்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அவர் பலியினில் கலந்திட அவர் ஒளியினில் நடந்திட சாட்சிகளாய் என்று வாழ்ந்திடும் இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மனமகிழ்ச்சியோடு ஒன்றாக இணைந்து நம் ஊரின் பாதுகாவலரின் கொடியேற்ற திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவன் திட்டத்திற்கு முழுமையாக உடன்பட்டு தாழ்மையும் நேர்மையும் அமைதியும் நீதியும் நிறைந்த வாழ்வை வாழ்ந்தவர் புனித சூசையப்பர். குடும்பத்தின் பாதுகாவலராகவும் உழைப்பின் முன்மாதிரியாகவும் விளங்கிய அவர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் கடமையில் உண்மையாயிருக்கவும் அழைக்கிறார். இந்த கொடியேற்றத்தின் மூலம் நமது உள்ளங்களிலும் விசுவாச கொடியை உயர்த்தி இறைவனின் சித்தத்திற்கு இணங்கி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நம் புனிதரின் பண்புகளை கற்றுக்கொண்டு தூய வாழ்வு வாழவும் அனைத்து தேவைகளையும் விண்ணப்பங்களையும் அர்ப்பணிப்போம். தொடர்ந்து நம் பாதுகாவலரின் ஆசிரையும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் வேண்டி இத்தெய்வீக பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெற்றோர் செல்வோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆன்சி, ஹெமிமா, மேத்ரின், ஹெர்சல், சுமிதா இவர்களின் பிறந்த நாள் நன்றி பலியாகவும், தங்கராஜ், ஆரோக்கியமேரி, குமார், பபினாள் குடும்ப நன்றி பலியாகவும், ஜோசப், பனிமயராஜ், செல்வி பிறந்த நாள் நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் குடும்ப கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். சிறப்பாக நம்முடைய ஊரை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஊரின் அமைதிக்காக, ஊரின் ஒற்றுமைக்காக மன்றாடுவோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக புனித சூசையப்பர் வழியாக இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆண்டிலும் இறைவன் அருள் நம்மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய பிள்ளைகளின் மீது, நம்முடைய ஊரின் மீது நிறைவாக பொழியப்படும்படியாக முழுவதுமாக நம்மையே இறை கரத்தில் இந்த பலி பீடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பலவித வேண்டுதல்களை, ஜெப கருத்துக்களை நம்முடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக நாம் இந்த பலியிலே கலந்து கொள்கிறோம். அவற்றை நிச்சயமாக இறைவன் நமக்கு தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திருவிழா நாட்களில் ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலியிலும் மற்ற வழிபாடுகள் ஒவ்வொன்றிலும் பக்தியோடு நாம் பங்கெடுப்போம். நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த வேண்டுதல்களை, அந்த விண்ணப்பங்களை நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பரின் வல்லமை மிக்க பரிந்துரையின் உதவியால் இறைவன் நமக்கு தந்தருள்வாராக. தகுதியான விதத்தில் இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பக்கம் வீற்றிருப்பவரை நீயும் மீது இறங்குவேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பையும் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவிழமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா,
சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்றுள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடைத்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 35 முதல் 40 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் சீரும் சிறப்புமாக நம்முடைய பங்கின் பாதுகாவலரான புனித யோசேப்புடைய விழாவை கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கின்றோம். விவிலியத்திலே ஒரு வார்த்தை கூட பேசாமல், ஆனால் பெரும் பாதிப்பை பெரும் விளைவை ஏற்படுத்திய ஒரு புனிதராக புனித யோசேப்பு இருக்கின்றார். மார்க்கு நற்செய்தியிலே அவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் குறிப்பிடவில்லை. மற்ற மத்தேயு நற்செய்தியில் 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் இயேசு தாவீதின் மகன் என்ற ஒரு அடிப்படையிலுக்காக இவருடைய யோசேப்புடைய பெயரையும் அங்கு குறிப்பிடப்படுவதையும், இயேசுவின் பிறப்பு முன்னறிவிப்பின் போது யோசேப்பை பற்றியும் அங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று லூக்கா நற்செய்தியிலும் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 51 உள்ள வசனங்களில் மரியாவுடைய அந்த பேறுகாலத்தின் போது எவ்வாறு யோசேப்பு இருக்கிறார் என்றும், பிறகு இடையர்கள் வந்து இயேசுவை பார்க்கும் பொழுது யோசேப்பை காண்கிறார்கள் என்றும், பிறகு இயேசுவை கோவிலில் காணிக்கையாக கொடுக்கும் பொழுது அங்கு யோசேப்புடைய பிரசன்னத்தையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் யோவான் நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம், 1ஆம் அதிகாரம் 45வது வசனம், யோவான் நற்செய்தி. ஆம், நாசரேத்து இயேசுவே
யோசேப்பின் மகன் என்கின்றார். அதே போன்று யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் 42வது வசனம். 6ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஆம், இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று அங்கேயும் இவரை பற்றி இருமுறை குறிப்பிடப்படுகிறது. ஆக இவரை பற்றி மிகப்பெரிய தெளிவான ஒரு குறிப்புகள் எதுவும் விவிலியத்தில் குறிப்பிடவில்லை. இருந்த போதிலும் அவருடைய அந்த மீட்பின் பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. முதல் உண்மை, அவர் தச்சர் மட்டுமல்ல. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யோசேப்பு தச்சு வேலை செய்து இயேசுவையும் மரியாவையும் பார்த்து கொண்டார் என்று. ஆனால் கிரேக்க சொல் ஆனது டெக்டான் அப்படிங்கிற ஒரு இவருடைய வேலை, அதாவது இவர் செய்கின்ற தொழிலை பற்றி குறிப்பிடுகின்றது. டெக்டான் அப்படிங்கிற அந்த கிரேக்க சொல்லுடைய அர்த்தம் என்பது என்னவென்றால், தலைமை சிற்பி அல்லது கட்டுமான பொறியாளருடைய ஒரு தலைமை பொறுப்பாளர் என்கிற ஒரு அர்த்தத்தை குறிப்பிடுகிறது. ஆக அந்த காலத்தில் நசரேத்திற்கு அருகில் இருக்கின்ற செப்போரிஸ் என்கிற ஒரு பெரிய நகரத்தை கட்டுவதற்காக பல சிற்பிகளும் பல தச்சு வேலையாட்களும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தனர். அப்பொழுது இந்த யோசேப்புடைய பங்களிப்பும் அந்த நகரத்திற்கு மிக அதிகமாக தேவைப்பட்டது எனவும், அவர் அந்த நகரத்தை கட்டி எழுப்புவதற்கு மிக முக்கிய பங்கு வகித்தார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆக அவர் வெறும் தச்சரல்ல, மாறாக அந்த தச்சு வேலைகளுக்கு அனைத்திற்குமே அவர் தலைவராக, ஒரு பொறுப்பாளராக இருந்தார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆக ஒரு தச்சராக இருந்து ஒரு கரடு முரடான ஒரு மரத்துண்டை இழைத்து ஒரு அழகான மேசையோ நாற்காலியோ ஒரு கதவுகளோ நிலைகளோ செய்து அவர் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார் என்பால் அது மிகையாகாது. அதுபோல அவருடைய வாழ்வு மூலம் இயேசுவையும் அவர் இழைத்து அவருடைய கீழ்ப்படிதலாலும் அவருடைய மனித இயல்பை செதுக்கினார் என்றால் அது மிகையாகாது. இயேசுவில் பிரியமானவர்களே, அதே போன்று இரண்டாவது உண்மை அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவருடைய அமைதி, அவருடைய மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அவருடைய பலம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். ஆம், யோசேப்பு பேசிய ஒரு வரி கூட நம்மளுடைய இந்த விவிலியத்தில் குறிப்பிடவில்லை. வானதூதர் மரியாவுக்கு காட்சியளித்து, இதுபோல் நீர் ஒரு மகவை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவாய் அப்படி என்று அவரிடம் வந்து வானதூதர்கள் மங்களவார்த்தை ஜபம் சொல்லி அவர்களுக்கு கூறியது பொழுது, அவர் இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்று என்று அவர்கிட்ட வானதூதர் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அட்லீஸ்ட் என்னால் இது எப்படி நிகழும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் யோசேப்புக்கு அப்படி நிகழவில்லை. தனக்கு மன ஒப்பந்தமானவர் ஒருவர், அவர் ஏற்கனவே கருவாய் இருக்கிறார் என்பதை அறிந்து யாருக்கும் தெரியாமல் விலக்கிவிட முயற்சி செஞ்சார். ஆனால் வானதூதர் கனவிலே தோன்றி இதுபோல் அவரை ஏற்றுக்கொள்ளும், அவர் தூய ஆவியாரால் தான் கருவுற்றிருக்கிறார் அப்படி என்று அவரை ஏற்றுக்கொள்ள அவர் கூறுகிறார். அங்கு அவருக்கு எது எப்படி நிகழும் என்றும் இது என்னால் எப்படி செய்ய இயல வேண்டும் என்று அவர் எதுவுமே அவருக்கு அங்கு கேட்க முயலவில்லை. மாறாக ஆண்டவருடைய திருவுளப்படி அனைத்துமே நடக்க வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொண்டு அவர் மரியாவை ஏற்றுக்கொண்டு அனைத்து இன்னல்களையும் அவர் சந்தித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆலமரம் அதனுடைய நிழலையும் நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதும் ஆலமரத்தினுடைய வேர்களை நாம் பார்ப்பதில்லை, மாறாக ஆலமரத்தினுடைய நிழலை தான் அதிகம் நாம் பார்ப்போம். அதே போன்று யோசேப்புடைய அவருடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியில் இருந்ததை தவிர அவர்கள் அதிகமாக அவரை பேசி நாம் பார்த்ததில்லை. ஆனால் அவருடைய அந்த பாதுகாப்பு, அவருடைய குடும்பத்திற்கு கொடுத்த அனைத்து தன்னுடைய தியாகங்களும்
என்றுமே சொல்லற்கரிய ஒரு உண்மையாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது உண்மை, அவர் மிகவும் கீழ்ப்படிபவர் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனார். ஆனால் யோசேப்பு புதிய ஆதாமான இயேசுவுக்கு காப்பதற்காக அவர் முழுமையாக கீழ்ப்படிந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்மளுடைய மனித இயல்புகளை எடுத்துக்கொள்ளுங்களேன். சாதாரணமாக நம்மளுடைய குடும்பங்களையோ மற்றவர்கள் யாராவது ஒரு தவறு செய்திருந்தால் நாம் அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் அந்த கால சூழ்நிலையில் ஒரு ஆணாதிக்கம் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில், சமூக சூழ்நிலையில் இவர் யோசேப்பு மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய பெயருக்கும் கலங்க வரும் என்றும் தெரிந்தும் மரியாவைக்கு எந்த ஒரு கெடுதல் நினைக்காமல் அவர் அப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இறுதி வரை கன்னி மரியாவுடைய தூய்மையை பாதுகாத்தார். அவர் எந்த ஒரு சஞ்சலத்துக்காகவும் எந்த ஒரு அவருடைய ஆசைக்காகவோ அவர் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. மாறாக இறுதி வரை அவருக்காக பணித்த அந்த வேலையை, அந்த பணியை அவர் இறுதி வரை செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த யோசேப்புடைய பங்களிப்பு வெறு தந்தை, அதாவது இந்த உறவு சம்பந்தமான ஒரு தந்தை என்பது அல்ல. மாறாக இது மனித உறவிற்கு அப்பாற்பட்ட ஒரு உறவாக இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக மட்டும் அவர் அல்ல, மாறாக இயேசுவுக்கு திருச்சட்டத்தை போதித்த ஒரு முதல் குருவாக யோசேப்பு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எப்படி உணவில் உப்பு கரைந்தால் அதனுடைய சுவை எப்படி தெரிகிறதோ, அதே போன்று யோசேப்புடைய அவருடைய இருப்பு இயேசுவுடைய வாழ்க்கையிலும் நமக்கு தெரிகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எப்படி உப்பு இல்லை என்றால் உணவு எதற்கு உதவாதோ, அதே போன்று இயேசுவுடைய வாழ்க்கையில் யோசேப்பு இல்லை என்றால் இந்த மீட்பின் திட்டமானது ஒரு மிக பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்திருக்கும் என்பதை மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தான் என்ன? இன்றைய நாளில் நாம் இந்த ஒரு வருடம் முழுவதும் நமது பாதுகாவலரான புனித யோசேப்பு வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த ஒரு விழாவை எடுக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் இந்த நவநாள் திருப்பலிகளில் நாம் பல்வேறு விதமான எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நம்மளுடைய தேவைகளுக்காக மன்றாடுகின்றோம். ஆனால் அவரை புனிதராக ஒரு பாதுகாவலராக கொண்ட அவரை நாம் எவ்வாறு பின்பற்றுகிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலில் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பொறுமை. சோதனைகள் வந்தபோதும் எகிப்திற்கு பயணம் செய்ய வேண்டியது என்பதை தெரிந்தும் அவர் எந்த ஒரு பிரச்சனையும் செய்யவில்லை. என்னால் இது எப்படி இயலும், இவர்களை எப்படி நான் அங்கு கொண்டு செல்ல முடியும் என்று அவர்கள் எந்த ஒரு கலாட்டாவும் செய்யவில்லை. மாறாக அவர்களை பாதுகாப்பாக எகிப்திற்கு கொண்டு சென்றார். எகிப்திலிருந்து அவர் வெளியே சென்று அதற்கு பிறகு வானதூதர் சொன்ன பிறகு திரும்பி அவர்களுடைய பெத்லகேமுக்கு கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் பாதுகாப்பு, குடும்பத்துடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் அவர் எதற்காகவும் விட்டு கொடுக்கவில்லை. மாறாக அவர் குடும்பத்திற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து அன்னை மரியாவுக்காகவும் இயேசுக்காகவும் அவர் தன்னுடைய உடலையும் உழைப்பையும் முழுவதுமாக தானம் செய்தார் என்பதை தான் நாம் பார்க்கின்றோம். நம்மளுடைய குடும்பங்களிலும் சில நேரங்களில் சிறு சிறு பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் வரும். ஆனால் இவர்களுடைய குடும்பத்தில் திரு குடும்பம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, அனைத்து குடும்பத்திற்கும் எடுத்துக்காட்டாக இவர்கள் திகழ்ந்தார்கள் என்றால் அது மிகையாகாது. சில நேரங்களில் நம்மளுடைய குடும்பங்களிலும் புனித யோசேப்புடைய அந்த பொறுமையை கடைபிடித்தால் நம்மளுடைய குடும்பங்களும் திரு குடும்பம் போல தான் ஆனால் யோசேப்பை போல அந்த பொறுமையை நாம் கடைபிடிக்காத பொழுது நம்மளுடைய குடும்பம் ஒரு தெரு குடும்பமாகத்தான் இருக்கும். வீதிகளை சண்டை போட்டுக்கொண்டு அடித்து கொண்டு
பிறர் பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் நம்மளுடைய வாழ்வையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றிவிடுவோம் என்பது மிகையாகாது. ஆக நம்மளுடைய குடும்பங்களில் புனித யோசேப்பை போல அந்த ஒரு பொறுமையையும் அந்த ஒரு அமைதியையும் நாம் கடைபிடித்தால் மிக முக்கியமாக நம்மளுடைய குடும்பமும் ஒரு திரு குடும்பமாக மாறும் என்பதை நம்மளுடைய புனிதர் வழியாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சி என்ற குணம் அனைவரிடமே வராது. ஏனென்றால் நம்மளுடைய குடும்பங்களிலும் நான் பெரியவன், நீ பெரியவன், நான் சொல்வதை கேள், நீ சொல்வதை கேள், அப்படி என்று பல நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது இந்த தாழ்ச்சி என்ற ஒரு குணம் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் சரி அவர் சொல்வதை கொஞ்சம் கேட்போம், சரி நம்ம எல்லாமே சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு அந்த தாழ்ச்சியோடு மற்றவரை ஏற்றுக்கொண்டு அந்த தாழ்ச்சி என்ற குணத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்விலும் புனித யோசேப்பை போல ஒரு அன்பையும் அமைதியையும் ஒரு பொறுமையையும் நாம் கடைபிடித்தால் நம்மளுடைய குடும்பமும் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும் என்பதை நாம் உணர்வோம். வந்த தொடக்கத்திலே நான் சிஸ்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், புனித யோசேப்பை போல் இந்த மக்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு. 6:30 பூசன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்தேன். ஆனால் மக்கள் எந்த ஒரு அலப்பறிப்பு எதுவுமே பண்ணலை. வந்தாங்க, சில பேர் உட்காந்து ஜெபம் சொன்னாங்க, ஜெபமால சொன்னாங்க, சில பேர் பைபிள் வாசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதே எங்கள் ஏரியாவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சாமி இன்னும் எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கலாட்டாவே பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் அதான் சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த புனித யோசேப்புடைய அந்த பொறுமையை மக்கள் எல்லாருமே பயங்கரமாக பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. அதனால் யோசேப்புடைய அந்த பொறுமை நம்மளுடைய வாழ்விலும் ஆழமாக அதை பின்பற்றி நம்மளுடைய வாழ்விலும் புனித யோசேப்பை போல ஒரு புனிதராக வாழ முயற்சிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மேலும் இந்த கொடி உயரத்தில் பறக்கும் பொழுது அது நமக்கு சொல்கின்ற செய்தி என்னவென்றால், கீழே பணிவாக இரு, மேலே கடவுளோடு இணைந்து இரு. கீழே பணிவாக இரு, மேலே கடவுளோடு இரு. யோசேப்பு அவர் தரையில் அமர்ந்து தச்சு வேலை செய்தார். ஆனால் அவரது உள்ளம் வானில் இருக்கின்ற கடவுளோடு உறவாடி கொண்டிருந்தார். நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயல்களும் கடவுளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதில் நம்மளுடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்பட வேண்டுமே தவிர நம்மளுடைய சாதாரண செயல்களில் நம்மளுடைய பேச்சுகளிலும் அது வெளிப்பட வேண்டும். நாம் எப்படி வாழ்கின்றோம், நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். அனைவரும் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் உம் அன்பின் ஆட்சியை உலகில் உருவாக்கி மக்களை அன்பின் பாதையில் வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் இனம், மொழி, நாடு கடந்து உண்மையான நீதியுடனும் அன்பிலும் ஆட்சி செய்யவும், மக்களுக்காக நலம் தரும் திட்டங்களை செயல்படுத்த நல்லறிவும் நல்மனமும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைக்குமே உருவான இறைவா, இந்த திருவிழா நாளின் பாதுகாவலரின் புனித சூசையப்பரின் முன்மாதிரியை பின்பற்றி நாங்களும் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாகவும் தூய உள்ளத்தோடு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடைகளின் வள்ளலே இறைவா, எம் ஊரில் உள்ள குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உம் ஒளியை பெற்று மகிழவும், குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் புரிதலும் விட்டு கொடுத்தலும் நிலைத்திருக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம்
அமைதியாக மன்றாடுவோம். நம்மளுடைய தேவைகள் பலவாக இருந்தாலும் இந்த நவநாட்களில் நமக்கு முக்கியமாக நமக்கு தேவையான ஒரு கருத்திற்காக நம் புனிதரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் வழியாக அவர் இந்த கருத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் நாம் இந்த நவநாட்களில் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி வழியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா,
இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்கள் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம்மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் புனித சூசேப்பருடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு சிறப்பாக தொடங்கியிருக்கின்றோம். இந்த நாள் இறை வழிபாடு சிறப்பாக அமைய இறைவன் அருள் கூர்ந்திருக்கிறார். எனவே அவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளிலே இந்த திரு வழிபாட்டிற்கு தலைமை தாங்கி திருப்பலி நிறைவேற்றி நல்லதொரு மறையுரை தந்து நமக்கு இறை அருளை பெற்று தந்தவர்கள் அருள் தந்தை சேசுராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விளாத்தி குளத்திலே இணை பங்கு தந்தையாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை பங்கு தந்தை அவர்கள் வரவேண்டியது அவசர அலுவல் காரணமாக அவர் வெளியூர் செல்வதால் தந்தை அவர்கள் இன்றைய நாளில் மத்தியில் வருகை தந்து சிறப்பான விதத்திலே இந்த திரு வழிபாட்டை நமக்கு நடத்தி இறை ஆசிரை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். அருமையானதொரு அருளுரை புனித யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றிய நல்ல பண்பு நலன்களை நமக்கு வெளிச்சமிட்டு காட்டி நாமும் அவரை போல அன்புள்ளம் கொண்டவராக, பொறுமையானவர்களாக, அமைதியானவர்களாக, இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிபவர்களாக வாழ வேண்டும், அவரை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்று அருமையான கருத்துக்களை, அருமையான அருளுரையை தந்தையவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே அன்பு தந்தை சேசுராஜ் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய அன்பை, நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே இந்த நூலாடையை அணிவித்து மகிழ்கின்றோம். அன்பு மக்களே, இந்த நாள் சிறப்பாக அமைந்தது. கொடியேற்ற நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக அமைந்தன. தொடக்கத்தில் ஒரு சிறிய தாமதம் ஏற்பட்டு விட்டது. சிஸ்டர்கிட்ட கேட்டேன், நேற்று கீபோர்டு போட ஆள் வர்றாங்களா? ஆமாம் ஃபாதர் வர்றாங்க அப்படின்னாங்க. அவர்களுக்கு அப்படிதான் தகவல் போயிருக்கிறது. அவர்களுக்கு வந்தபோது தான் தெரிந்திருக்கிறது கீபோர்டு போடவங்க வரல, கடைசி நேரத்தில் கையை விரிச்சிட்டாங்க என்று. திருவிழா வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடுகின்றோம். சிறப்பாக இருக்க வேண்டும். கீபோர்டு இல்லாமல் வச்சிடலாம், உடனே நடத்திடலாம்னு சொல்லி நம்ம நடத்தி இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு முழுமை அந்த வழிபாட்டிலே இருக்காது. எப்பொழுது திரு இசையோடு நம் வழிபாட்டை கொண்டாடுகிறோமோ அப்பொழுதுதான் அது ஒரு முழுமை பெறும். நம்முடைய பாதுகாவலருக்கு வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா எடுக்கிறோம், அது சிறப்பாக இருக்க வேண்டும். அத்தோடு நாம் இந்த விழாக்களை காணொளி பதிவு செய்கின்றோம். இது நமக்கானது மட்டுமல்ல, தலைமுறை கடந்தும் நாம் கொண்டாடிய இந்த விழா நிலைத்து நிற்கும். நம்ம போயிடுவோம், நம்ம போனதுக்கப்புறம் குருவார்பட்டில் இப்படி ஒரு விழா கொண்டாடினாங்க என்று அடுத்து வரக்கூடிய நம்முடைய தலைமுறையும் வியந்து பார்ப்பதற்கான ஒரு திருவிழா, அவர்களுக்கான ஒரு அடித்தளம். ஒருவேளை அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், என்ன செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, இதை பார்க்கிற பொழுது அவர்களுக்கான ஒரு படிப்பினை வரும். அதிலிருந்து அவர்கள் ஒரு படிப்பினையை கற்றுக்கொண்டு விழாக்களை சிறப்பாக கொண்டாட முடியும். சில நேரங்கள் ஒரு சிலர் கேட்பாங்க, ஃபார் இதெல்லாம் என்ன தேவையில்லாத வேலை, ஏன் இப்படி போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலையாச்சு அப்படின்ட்டு சொல்லி சிலர் கேட்பதுண்டு. இது தேவையில்லாத வேலை அல்ல, இது ஒரு அடையாளம். நம்முடைய அடையாளத்தை நாம் விட்டு சொல்கிறோம். சில நேரங்களில் நான் நினைப்பேன், வீட்டில் எங்கள் அப்பா அப்பப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க, பேர பிள்ளைங்களை குடும்பத்தோட சின்ன சின்ன வாங்க ஒரு ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லி. இவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, ஏன் சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் அது ஒரு அடையாளம். நாளைக்கு அவர்களுக்கு பிற்பாடு அடுத்த தலைமுறை வருகின்ற பொழுது அதை பார்க்கிற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கும், சார் இப்படிலாம் இருந்திருக்கிறாங்களே என்று. அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் தான். நாளைக்கு நாகலாபுரம் பங்கை எடுத்துக்கிட்டானா, சார் இப்படிலாம் செஞ்சுருக்கிறாங்களே. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாகலாபுரம் பங்குன்னா யாருக்குமே தெரியல. இன்னைக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்து பார்த்தாலும் ஓ நாகலாபுரமா என்று பலரும் வியந்து பார்க்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை நாம் விட்டு செல்கிறோம். எனவே செய்கின்ற காரியங்களில் இதே போன்று ஒரு தெளிவோடு முழுமையோடு அன்பு மக்கள் செய்ய அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருவிழா ஏற்பாடுகள் செய்த அனைவருக்கும், திருவிழா பொறுப்பாளர்கள், அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும்
நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு வந்துட்டு என்ன 9ஆம் திருவிழாவுக்கு 10ஆம் திருவிழாவுக்கு வந்தால் போதும் என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் அன்பு மக்கள் இந்த திருவிழா நாட்களில் நவநாள் திருப்பலிகளில் பங்கு பெற்று முழுமையாக நம்முடைய பாதுகாவலர் புனித சூசியப்பருடைய பரிந்துரை வழியாக இறைவனுடைய ஆசிரை முழுமையாக நம்முடைய குடும்பத்திற்கு பெற்றுக்கொள்ளும். தந்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள், நமக்கு பல கருத்துகள் இருக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட கருத்தை இந்த நவநாட்கள் முழுவதுமாக நாம் அதனை இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நிச்சயமாக இறைவன் அதனை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தருவார் என்கின்ற அந்த ஒரு உறுதியான ஆழமான நம்பிக்கையோடு அன்பு மக்கள் இந்த திருவிழா நாட்களை வழிபாடுகளை பக்தியோடு கொண்டாட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதல் திருவிருந்து பெறக்கூடிய குழந்தைகள் தயாரிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பதாக திருவிழாவிற்கு 2 நாட்களுக்கு முன்பதாக 8ஆம் திருவிழா அன்று உங்களுக்கான அந்த தேர்வு நடைபெறும். எனவே இப்பொழுதே அன்பு குழந்தைகள் தயாராகும்படியாக பெற்றோர் பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வழிபாடுகளுக்கு உதவி செய்த அலங்காரம், பூ மலர் அலங்காரம், மற்ற பாடகர் குழுவினை ஒருங்கிணைத்த அன்பு அருட்சகோதரிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிவுதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரியர் அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தோன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதை கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் அன்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்களுடைய பங்கு தந்தையும் உங்களுக்கும் இந்த ஒரு எளிய வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த ஒரு விழா சிறப்பு மிக்கதாகவும் ஆசீர்வாதம் மிக்கதாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்து புனித
நலம் போற்றிடும் மாவலனே திருமாமரை காவலனே. அன்பு மக்களே, நம்முடைய ஆலயத்திற்கு நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய திருச்சிறுபத்தை ஒரு குடும்பத்தார் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த குடும்பத்திற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது புனிதருடைய திருச்சிறுபமானது அர்ச்சித்து புனிதப்படுத்தப்படுகின்றது. ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. மண்ணையும் படைத்தவன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களினால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. புனிதரான சூசையப்பரின் சுரூபத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இச்சுரூபத்தை பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் உமது அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமையை பெற்று செய்தருள உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நீங்களே சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயை, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கமாயிருமான். ஆமென். இனிதே கொடியேற்ற நிகழ்வானது நிறைவு பெற்றது. நன்றி பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு ரவி மாமா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். ரவி மாமா. அடுத்தபடியாக நம்முடைய சகோதரிகள் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஆண்டவர் சியோனிலிருந்து அவனை ஆசீர்வதிப்பாராக. செல்லரினா, தீவரினா, ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. சென்ற ஆண்டு நம்ம பழைய சுரூபத்துக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருந்தோம். அது இந்த குமாரண்ணன் தங்கராஜ் தாத்தா வீட்டில் எல்லோரும் கேட்டு அதனால் இந்த ஆண்டு ஒரு சுரூபம் வாங்கி தந்திருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக குமாரண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய அருள் தந்தை அவர்கள் ஜோசப் நமது பங்கு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனிதே நிகழ்வுகள் நிறைவேற்றது. அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும். பெற்று செல்லுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.